நீங்கள் வந்துட்டு குடி முடிவு போன மாதிரி ஆகிடும், வாண்டான்னு ஒரு வைத்தியம் சொல்கிறான்னா என்னை தவிர உலகத்தில் வேற எவனும் இருக்க மாட்டான். அப்படிதான் இருப்பேன். அப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்கே வரணும் பேசணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அலாதியான விருப்பம் இங்கே வந்து பேசுறது. பொதுவாக எங்கெங்கேயும் நான் ரொம்ப விரும்புகிறது ஸ்டூடெண்ட்ஸோடு இருந்து பேசுறதுன்னா என்ன என் உலகத்தை என்ன நேரம் எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுறதுன்னா. அந்த மாதிரி இங்கே வந்து கருணகிரி சங்கத்தில் பேசுறதுன்னா எனக்கு என்னமோ தெரியல, அது நம்மளை மீறிய ஒரு ஒரு ஈர்ப்பு, ஒரு இது. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? எல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை, அதிலெல்லாம் சுயநலம் இருக்குது. ரொம்ப பெரிய மனுஷன் கடை போட்டுறாதீங்க. இந்த ஐயா இருக்கிறாரு நடராஜர் ஐயா, அவர் எனக்கு ஏற்கனவே சன்மார்க்க ரீதியாக பழக்கம். நான் வந்துட்டு வீட்டில் எங்களை பார்த்துக்க ஆள் கிடையாது. எங்களைன்னா 2 பேர், ஒன்று நான், இன்னொன்று எங்கள் பைரவர். எனக்கு இருக்குதோ இல்லையோ அவருக்கு சோறு பண்ணணும். அதுக்காக எனக்கு கூட துணைக்கு மனுஷால் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். கேட்டில் நாய், வீட்டில் நான், அப்படி இருந்திருக்கேன். அப்போ சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டேயும், நஞ்சியார்கிட்ட சொல்லுவேன், யாரெல்லாம் சன்மார்க்கத்தில் கோயம்புத்தூரில் சொல்லுவேன், யாராவது அனுப்புங்க, தனியாக ஒரு பொம்பளையே அனுப்பாத, தனியாக ஒரு ஆம்பளையே அனுப்பாத, ஒரு குடும்பமாக அனுப்பு அப்படின்னு சொல்லிச்சு. இது நான் கேட்குறதே பெரிய பிச்சை, இதில் வேறு கண்டிஷன் வேறு போடுவேன். அப்படி இருந்து வந்தவர் தான் பரமசிவம் அப்படின்னு சொல்லி. உங்கள் ஊருக்கார் தான் பரமசிவம். அவர் அவங்க மாமா தான், அவர் அக்கா வீட்டுக்காரர் தமிழ்ச்செல்வி. அவங்க மக வந்துட்டு எனக்கு பேத்தி. எனக்கு தண்ணி கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், டீ கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், எதானாலும் அவள் தான். மடியே அப்படின்னா தாத்தா அப்படின்ட்டு வந்துடுவா. அது ஒரு உரிமை. இப்போ சொல்லுங்க, நான் இங்கே வந்து விருப்பம், அந்த பிணைப்பு, இதெல்லாம் ஏன் வந்துச்சா? அதனால இறைவன் மிகப்பெரியவன், சரியா நடத்துகிறான். ஆமாம், எப்போ எது நடக்கணுமோ அது நடத்துகிறான், நடந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் வாழ்ந்துட்டேன், நல்லா வாழ்ந்துட்டேன், சந்தோஷமாக ஓஹோன்னு வாழ்ந்துட்டேன், என்னை ஏன்டா இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. தேவையில்லை, நேற்று என்ன பண்ணணும் அதான் இன்னைக்கு பண்ணுறதான் நாளைக்கு. என்ன உளறனோ இது உளறிக்கினே இருப்பேன் போகிற பக்கமெல்லாம். அப்புறம் என்னத்தை பண்ணுறோம், நம்ம என்ன சாதிக்கிறோம் தெரியல. அதனால் எனக்கு எல்லாம் போச்சு, எல்லாமே வெறுத்து போச்சு. சீக்கிரம் உலகம் அழியணும். இந்த ஐயா கிட்ட விட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், உலகம் அழியணும்யா, எனக்கு ஆசை, அதனால உலகத்தை அழியணுன்றேன். எப்படி அந்த மாதிரி உலக நாசமாக போய்கிட்டு இருக்கு. உலகம் இன்னைக்கு நாசமாக போகலையா, 1000 ஆண்டுகளாகவே உலகம் நாசமாக போயிருக்கு. எப்பெல்லாம் உலக நாசமாக போகுதோ அப்போமெல்லாம் இறைவன் ஒரு அருளாளரை அனுப்புவான். அப்படி வந்தவங்க தான் சித்தர்கள், இஸ்லாத்தில் நபிமார்கள், இவங்க நாயன்மார்கள், ஆழ்வார்கள், எல்லாரும் அதில் வந்தவங்க தான். அப்போ அவங்க தான் வந்து நம்மளை நேர்படுத்துகிறாங்க. யாவனோ ஒருத்தன் வருவான், நம்மளை வந்துட்டு நேர்படுத்துகிறோம், அதுக்கு எல்லாம் பாடுபட்டுட்டு சேர்த்து போடுவான். இது இன்னைக்கு நேரத்தில் 1000 ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால்
எல்லாரும் எதுக்கு அப்பப்போ வராங்கன்னு சொன்னால் மக்கள் நாசமாக போகிறாங்க, அவங்கள சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்பப்போ தோன்றாங்க இல்லையா? அப்போ அதுக்கு முடிவே இல்லையா? எப்படி முடிவே இல்லை. அதைத்தான் ஐயா சொல்றாரு, அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கின்றே என இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க விட்டுன்னு அருளை பெற்றேன். வருவிக்க விட்டாராம். பார்த்தீங்களா ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு, அகத்தே கருத்து புறத்து இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா சொக்கா போட்டுக்கினேன், புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கின்றே என இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனேன்னு சொன்னார். பாருங்க என்ன சொல்லு, என்ன நடை, அந்த சொல் பிணைப்பு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நான் வந்துட்டு சிறப்பு தமிழ் படித்தவன், அதனால் எல்லாத்தையும் நான் நோண்டுவேன். சும்மா ஒன்று நீங்கள் ஒன்று சொன்னீங்க நான் விடமாட்டேன். அதில் எத்தனை சீர் வருது, எத்தனை சொல் வருது, அது எல்லாத்தையும் கூட்டி கழித்து அதனுடைய பொருள் என்ன, இவர் என்ன நினச்சின்னு சொல்லியிருப்பான் அந்த ஆள். எப்படிங்க இந்த சொல்ல சொன்னார்னா எதுக்காக சொல்லியிருப்பார், அது வரைக்கும் போவேன். போய் நோண்டி எல்லாம் தெரிஞ்சவர், ஆஹா எப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு நல்லா முத்திரை குத்தி வச்சுக்குவேன். தேவைப்படும் போது தூக்கி வைப்பேன். அதனால எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ மனனம் பண்ணி எதை பார்த்தாலும் சொல்கிறீங்களே. காரணம், நான் வந்துட்டு படித்து பரீட்சை எழுத நான் படிக்கலை, நான் அதை வாழ்கிறதுக்கு படித்தேன், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு அது எளிமை. எவ்வளோ அக்கறை இருந்திருந்தால் உங்க மனசுல ஒரு நாட்டம் இல்லாம இறைவன் உங்களை அந்த இடத்துல சேர்க்க மாட்டான் இல்லைங்களா? அவனின்றி அணுவும் அசைவதில்லைன்னு சொல்றோம்ல, அதுக்கு கூட இவன் மனசு வேணும். நெகட்டிவ் பாசிட்டிவ், அவங்ககிட்ட இருக்கிறது பாசிட்டிவ், நம்மகிட்ட இருக்கிறது நெகட்டிவ். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தாதான் லைட் எரியும். அந்த மாதிரி இவன்கிட்ட அந்த எண்ணம் சிந்தனை அந்த பற்று எல்லாம் இருந்தால் தான் இறைவன் இவனை தேர்ந்தெடுப்பான். அவனருளாலே அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கே இவன் நாட்டம் இருந்தால் தான். அதுக்கு பெரிய சுவிட்சே இவன் தான். அப்புறம்தான் அவன் நாடிடுவான். அதுவே பெரிய விஷயம் இல்லையா? எல்லாருக்கும் அந்த நாட்டம் கிடைச்ச பாக்கியம் கிடைக்குதா? இல்லையே. இறைவன் நாடுறோம், செய்கிறோம். அப்படி நாடி கிடைத்த ஒரு மாபெரும் நமக்குள்ள பொக்கிஷம் தான் வள்ளல் பெருமான். நான் வந்துட்டு அதிக பிரசங்கி, திமிர் பிடிச்சவன். எதையாவது ஒன்று படித்து தெளிவாயிட்டோம்னு சொன்னால் அவங்க அடைகிறான் அப்படின்னு நினைப்பேன். அது காரணம் என்ன, நம்ம இதில் தெளிவிட்ட ஆயிட்டோன்ற திமிர். அந்த இதில் சொல்கிறான், விடம் கொண்ட மீனை போலும் வெண்தளல் மெழுகு போலும் படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமபானம் செரு களத்துற்ற பொழுது கடன் கொண்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இளங்க வேண்டார். மலேசியாவில் ஒரு மாநாடு நடந்ததுங்க, உலக பகுத்தறிவாளர் மாநாடு. அது யார் கூட்டம்னா இந்த பெரியாருடைய கூட்டம். பெரிய 3000 பேருக்கு மேலே வந்தாங்க. அதில் முதல் நாள் காலை சிறப்புரை நான். அன்னைக்கு நம்ம மத்தியானம் அந்த திருமாவளவன் திருமாவளவன் கக்கூஸ் கழுவுருவேன். என்ன இப்படி பேசுகிறாருன்னு பார்க்குறீங்களா? உண்மையை சொல்கிறேன். அவன் ரெண்டாவது பேசுகிறான். நீ என்ன பேச வந்த? பகுத்தறிவாளரை பற்றி தானே பேசணும். எவனையாவது திட்டு, எவனையாவது என்னென்னா பண்ணு, நீ பேசுறது பகுத்தறிவை பற்றி தான் பேசணும். வந்ததுல இருந்து முடிகிறது வரைக்கும் கருணாநிதி பற்றியே பேசினுக்கிறான்.
பேசு. அவரை பற்றி பேசுறதுக்கு சரக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எவ்வளோனாலும் பேசலாம். ஆனால் எனக்கு அவரை பிடிக்காது. அவரை பிடிக்காதுன்றதுக்காக வேண்டி அவர்கிட்ட உள்ள ஒரு சில விஷயங்கள் உண்மையை நான் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் அவருக்கு நிகர் அவர் தான். அப்படிப்பட்ட ஆனால் கண்ணா அப்படின்னா திட்டுவேன், ஒழுக்க கட்டுவேன், அப்படி பிறந்தவன் இப்படி பிறந்தவன், நான் பாட்டில் பேசுவேன். இது பண்ணணுமா? அதான் வேஷம் போட்டால் அப்பப்போ இந்த மாதிரி அரசியல். இன்றைய நிலைமை மாறி போச்சு. நான் சொல்லிட்டு தான் வந்தேன் நேற்று கூட, நான் அரசியல்லாம் பேச மாட்டேன் அப்படி தான் வந்தேன். பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பேசி என்ன ஆக போச்சு? அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கணும். உங்ககிட்ட நான் பொல்லாப்பு, இந்த ஆள் ரொம்ப நல்லவன் பார்த்தாக்க இருந்தால் தேவையில்லாதவன் பேசிட்டு வம்பு வளர்த்துட்டு போகிறான். வருமா வராதா? முன்னாடி பேச மாட்டாங்க, அங்கே போய் பேசுவாங்க. அது சன்மார்க்கத்துக்கு அது தேவையில்லை, அவ்வளோதான். ஏன்னா நான் அரசியலெல்லாம் இருந்துட்டு வந்தவன், அதனால தான் அப்படி. ஸோ இன்றைக்கி இந்த கருணீகர் சங்கம் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை, ஒரு நேரத்தை குறித்து என்னை பேச விட்டுருக்குறாங்க. எங்கே போனாலும் என்னுடைய பார்வையில் படுறவங்க எல்லாருமே சன்மார்க்கியாக தான் படுறாங்க. அவன் கெட்டவனாக இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் எனக்கு சன்மார்க்கியாக தான் படுறான். ஏன் தெரியுங்களா? அவ்வளோ அயோக்கியம் இருக்கு நான் சன்மார்க்கத்தில். அதுதான் காரணம். சன்மார்க்க போர்வையில் உலகத்தை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் என் வியாபாரத்தை, புரியுதுங்களா? அதிகபட்சம் ஏமாத்துறதுக்கு தான் எல்லாத்துலேயும். ஒருத்தன் தொப்பியை போட்டு ஏமாற்றுவான், ஒருத்தன் சிலுவை போட்டு ஏமாற்றுவான், ஒருத்தன் பூணூல் போட்டு, நான் கூட பூணூல் போட்டுங்கிறவன் தான். என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, இதெல்லாம் சொல்கிறாரு, என்ன மறைவு இருக்கிறத சொல்கிறேன். நான் வந்துட்டு சதுர்வேதி, 4 வேதங்களையும் ஓதுனேன். அப்போ இருந்தே எனக்கு ஒரு உள்ள ஒரு என்ன சொல்கிறது இல்லை, மனசுக்குள்ள ஒரு ஒரு வருத்தம், கஷ்டம், நெருடல். ஏன் அந்த நெருடல்னு சொன்னால், வேதம் ஓதுறச்ச ஒவ்வொரு இதையும் ஓதும் போதெல்லாம் இதை பற்றி, பூணூலை பற்றி சொல்லுது. நான் பூணூல் போட்டுக்கல. எங்கள் சாஸ்திரிகள் பூணூல் பற்றிய தாற்பயம் தெரிஞ்சால் போதும், நீங்கள் பூணூல் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். என்ன இருந்தாலும் எனக்கு அவர் சாஸ்திரிகள், நான் அதை மதித்தேன். ஆனால் எனக்கு உள்ள உறுத்துது. வேதத்தில் எடுக்கிறதுக்கெல்லாம் பூணூல் வந்து நிற்குது, நந்தி மாதிரி. ஆனால் நான் அதை போடுறதில்லை. மனசுக்குள்ள ஒரு இது இருக்கு. அப்புறமா பார்த்தேன், இல்லை நம்ம வந்துட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், இதில் இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்குது, நம்ம அடையாளத்துக்கு போட்டுக்குவோம்னு சொல்லிட்டு ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா அயோத்தியில், நேற்று திறந்தாங்க, இன்றைக்கி நான் அங்கே இருக்கேன். அதில் என்னன்னு சொன்னால், 1.5 அடி தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கும் என்னோட வந்த 7 பேருக்கு மட்டும்தான். 1.5 அடி தூரத்தில் ராமருடைய இதை இது பார்க்கணும். அந்த கோயில் பள்ளிவாசல் இடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை, அது என்ன பாபர் மஸ்ஜித். அப்போது நான் நினச்சது, ஏப்பா சீக்கிரமாக இடிச்சு தள்ளுங்கடா டேய். 2 காரணம். சீக்கிரமாக இடிச்சு தரலாம், அரசியல் ரீதியாக தகராறு பண்ணி ஒரு புது பள்ளிவாசல் வரும். இந்த பள்ளிவாசல் வந்துட்டு விபச்சாரம் பண்ணுறதுக்கு, கள்ளப்பணம் மாற்றுறதுக்கு, இது சூதாடுறதுக்கு, கொள்ளை இதுக்கெல்லாம் திட்டமிடுறதுக்கு உள்ள பள்ளிவாசல். அப்படி தான் உட்காரவானுங்க. இதெல்லாம் அங்கே கேள்விப்படும்போது வருத்தப்படும். யாராக இருந்தான்னா ஒரு அவங்களுக்கு ஒரு வணக்க ஸ்தலன்ற போது அது இப்படியெல்லாம் நடத்துகிறானுங்கன்னும்போது மனசு கஷ்டம். அதனால் இதை இடிச்சிட்டானுங்கன்னா
அது அரசியல் பூசல் ஏற்படும் இல்லை. அதுக்காக வேண்டி இவங்க இடித்தவங்கள ஒன்று கட்டி கொடுத்துருவோம், அந்த ஒரு காரியம் நடக்கும். இன்னொன்று என்னன்னு சொன்னால், அச்சின்னு கிடக்குறானுங்களே அது நின்றுடும். நல்ல சூழ்நிலை வரும் அப்படின்னு நினச்சி சீக்கிரமாகிடுங்கடாப்பா சீக்கிரமாகிடுங்கடாப்பா அப்படின்னு நினச்சி அப்போ நினச்சேன் இது இடிக்கப்படணும், இந்த இடத்துல கோயில் கட்டப்படணும், இதை திறப்பு விழா அன்னைக்கு நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னு எப்போ நினைக்கிறேன். பாபர் மஸ்ஜித் இடிக்கிறாங்களே அப்போ நினைக்கிறேன். ஆமாம், இவர் இங்கேருந்து இதெல்லாம் எடுத்துன்னு போகிறார், யார், அத்வானி. அப்போ நினைக்கிறேன் அவர் போகணும், சீக்கிரம் முடியணும். அதெல்லாம் அப்போ நான் நினச்சது நடந்து முடிஞ்சது, கட்டியும் முடிச்சாச்சு. போகிறோம் இங்கேருந்து போய் கலந்து 5 லட்சம் பேர் பார்க்குறதுக்கு முதல் அனுமதி. அப்போ முதல் நாள் எங்கள் அண்ணன் எல்லாம் பண்ணிட்டார், அவர் செய்கிற சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டார். மோடி தான். ஆமாம் ஆமாம், எனக்கு மோடியை மட்டும் பிடிக்கும், பிஜேபி பிடிக்காது, மோடியை பிடிக்கும். அதே மாதிரி எல்லாருமே இருந்துட்டாலும் எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் ஆசைப்படுறேன், விரும்புகிறேன், நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். நம்ம நாடு நல்லா இருக்கணும், எல்லார் மனசும் ஒத்து வரணும், பொதுவாக இருக்கணும். வந்தது இங்கேருந்து போனோம், எல்லாம் அதெல்லாம் இருந்து பார்த்துட்டு வந்தோம். பக்கத்துலேயே இருந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு அடுத்த மாதமே மறுபடியும் நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அப்பப்போ நான் எப்பவுமே 1 மாதம் விட்டு 1 மாதம் காசிக்கு போவேன். ஒரு 15 பேர் குறைஞ்சபட்சம் கூட்டிகிட்டு போவேன். போயிட்டு அந்த இதில் திருவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு அந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு போனால் எல்லாம் பண்ணுவேன். கூட வந்தவங்களுக்கெல்லாம் அவனுக்கு பணம் கொடுக்குறது இல்லை, கொடு எல்லாம் வாங்கி வச்செல்லாம் பண்ணிவிட்டு நான் ஒரு பையில் கொஞ்சம் பணம் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இப்போ அவன் போழப்ப நான் ஏன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அதை செய்வோம். தர்ப்பணம் பண்ணிட்டு தான் வரும். இப்போ கூட போயிட்டு வந்தோம், பிரயாக்ராஜ் போனோம். போயிட்டு நான் ரொம்ப சீரியஸாக போய் சாவா வாழ்வான்னு இருந்து இப்போ வந்திருக்கேன், உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன். அது ஒரு வரலாறு, அப்படி இழுத்துக்கிட்டு போட்டோம். அப்போவே நான் நினச்சேன், அதே மாதிரி போய் பார்த்துட்டு வந்தேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு போனேன். இப்போ நிறைய பேர் எல்லா நாட்டில் இருந்து எனக்கு சொல்கிறாங்க, டாக்டர் நான் வந்துட்டு ஜூலை மாதம் நாங்கள் ஒரு டீம் வரோம், எங்களை அழைச்சிக்கிட்டு போங்க. அதில் வந்துட்டு எல்லா நாட்டுக்காரங்க, வெள்ளைக்காரன் இருக்கிறான், ஃப்ரெஞ்சுக்காரன் இருக்கிறான், ஜெர்மனிக்காரன், எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு தீராத ஒரு பகை மாதிரியே ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு வர்றது ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் ஒரே காரணம், வள்ளலார் கண்டுபிடிச்சார், சமய பூசல், ஜாதி பூசல் அப்படின்னு ஐயா கண்டுபிடிச்சார். அதனால தான் சொன்னார், ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகளவே நர். அதுதான் பேஸ். அதை வச்சு தான் அவர் எல்லாம் இதில் ஜாதி மதம்லாம் இல்லாத ஒரு உலகத்தை உண்டாக்கணும். அதுக்காக தான் சன்மார்க்கம் பேர் வச்சார். அதனால தான் இன்னைக்கு எனக்கு தலைப்பு வள்ளலார் வழங்கிய சன்மார்க்கம் அப்படின்னு கொடுத்து இன்னைக்கு நம்ம ஒன்றும் இல்லை, சன்மார்க்கத்திலேயே இருக்கிறவங்க சன்மார்க்கையாக இருந்துட்டாங்கன்னா கூட போதும்னு நினைக்கிறேன். பொண்ணு கேட்டு போனால் என்ன ஜாதின்னு கேட்குறான் ஐயா. அப்புறம் என்ன, எங்கள் அக்கா பொண்ணுக்கு காரைக்காலில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன், ஐயர் பையன், லவ் பண்ணியிருப்பாங்க, கட்டி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நானாக இருந்தால் உங்கள் இடத்துல நான் இருந்தால் இந்த மாதிரி கிறித்துவ பேச்செல்லாம் நான் நிறைய பேசுவேன், அவள் கிடைச்ச மாதிரி.
இல்லை, அரேஞ்சு மேரேஜ். அதாவது காரைக்கால் சன்மார்க்க சங்கமம் எங்கள் கேகே நகர் சன்மார்க்க சங்கமம் இணைஞ்சு பேசி கொண்டு எல்லாரும் ஒரு கூட்டமாக இங்கே வந்து பேசி, இந்த கூட்டம் அங்கே வந்து பேசி எல்லாம் இது பண்ணி ஒரு அரேஞ்சு மேரேஜ் அற்புதமாக நடத்தணும். 4000 பேர் வந்து சாப்பிட்டாங்க. ரோட்டில் போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கல்யாண மாமே, இந்த மாதிரி ஒரு கல்யாண மாமேன்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டுக்காரங்களாம் ஆகிட்டாங்க எல்லாரும். அப்படி நடந்தது கல்யாணம். எங்களுக்கு ராஜாமணி ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க அப்பா எங்கள் அப்பாவுக்கு நண்பர். எங்கள் இடத்துல என்ன விழா நடந்தாலும் சோறு அவங்க தான் ஆக்கணும். இன்றைக்கும் எங்களுக்கு எதனா நிகழ்ச்சி நடந்தாலும் ராஜாமணி ஐயர் தான் சமைப்பார். அவரால் முடியலன்னா நான் சமைச்சிருவேன். இப்படி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்படி இருந்து நாங்கள் வந்துட்டு ஒரு ஐயர் பையனுக்கு, பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு பையனுக்கு சஜிதா பிரவீன்ற ஒரு பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவர் வந்துட்டு இவர் அருளாளர் ராம வீரப்பன், ஆரம் வீரப்பன். அவர் தான் கல்யாணத்தை நடத்தி வச்சார். அதுக்கு முன்னால் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த பொண்ணுக்கு அருட்செல்வர் மகாலிங்கம் கல்யாணம் பண்ணி வச்சார். ஆமாம், இவர் குழந்தைசாமி, அபய் நடராஜன், சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு, அவங்களாம் வந்திருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. ஓஹோ நடத்து, இந்த மாதிரி கல்யாணமாமே, இந்த மாதிரி கல்யாணமாமேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுதாங்க சரியான திருமணம். அந்த விளம்பரம் தான் சரியான விளம்பரம். சன்மார்க்க திருமணம் அவ்வளோ அழகாக நடத்தணும். ஒன்றுமே பண்ணல. அவர் ஜட்ஜு வந்துட்டு உறுதிமொழி பண்ணி வச்சார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பையனுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் உறுதிமொழி பண்ணி வச்சார், கையெழுத்து போட வச்சார். இருக்கிறதுல ஒருத்தர் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு கணவன் மனைவி 2 பேரையும் கூப்பிட்டாரு. இந்த வணக்கிய இந்த திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க, பையன்கிட்ட எடுத்து கொடுத்தாச்சு, வாங்க. திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு கூட்டத்தில் இருந்து ஒரு கணவன் மனைவியை கூப்பிட்டு, வயசானவங்க, திருமாங்கல்யம் எடுத்து கொடுங்க. எங்களுடைய திருமாங்கல்யம் என்ன தெரியுமா? தங்கத்தில் ஆட்டின் மாதிரி செய்து அதில் நடுவில் ஐயாவுடைய ஜோதி விளக்கு. அதான் இது எங்கள் சார்ந்த அத்தனை பேருக்கும் அப்படி தான் நான் திருமாங்கல்யம் போட்டிருக்கேன். அதுதான் அன்றைக்கி போட்டோம். இன்னொரு பெற்றோரை கூப்பிட்டு மாலையை எடுத்து கொடுக்க சொல்லி மாலையை மாற்றணும். உறுதிமொழி எடுத்தாங்க. அவ்வளோதான், எல்லாருக்கும் திருமணம் இனிதே நிறைவேறியது. அவ்வளோதான். எல்லாம் சாப்பிடுங்க, பேசுகிறவங்க கேட்குறவங்க கேளுங்க, சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. சாப்பாடு 27 ஐட்டம் போட்டிருக்கிறோம். சாப்பாடு ராஜாமணி ஐயர் தான் சமைச்சிருக்கிறார். சூப்பராக எல்லாம். இப்படிலாம் இருந்து நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டால், பேரால இஸ்லாம், குடும்பத்தால் இஸ்லாம், அவங்க பொண்ணு இஸ்லாம் பொண்ணு, பையன் ஐயர் பையன். அதுலேயும் ஐயர்னா லேஸ்பட்டவங்க இல்லை. அவன் செத்ததும் உடனே தூக்கின்னு போய் கொளுத்திடுவான். நம்ம ஐயா வந்து